வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ரொம்ப ரொம்ப பெரிய பேசும் பொருளாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருக்கிறதுங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்குறாங்க, யாருக்கு கிடையாது? ஸோ நகைக்கடன் தள்ளுபடி உண்மையாகவே வந்துருமா, இல்லை நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு இவர்கள் அனைவருமே தகுதி உள்ளவர்கள் தானா? எனக்கு நான் 5 சவரனுக்கு மேலே வச்சுருக்கேன், எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா? இப்படி பல ஆயிரம் கேள்விகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்கள். கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி அரசு அறிவித்தாலும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் நிறைய பேர் கூட்டுறவு வங்கிகளில் சங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நகையை அடகு வச்சுருக்காங்க. கூட்டுறவு சங்கத்திலும் நகை அடகு வைக்கிறார்கள். ஆனால் அந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாமலே போய் கடன் வாங்குகிறார்கள். தள்ளுபடி வரும்பொழுது தெரியும், ஒன்றுக்கு வேகமாக கிடைக்கும், இன்னொன்றுக்கு லேட் ஆகும் என்று புரியாமல் குழம்புகிறார்கள். இந்த இரண்டு அமைப்புகளின் உண்மையான வித்தியாசம் என்ன? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சங்கம், ஸோ ரெண்டுத்துலேயுமே முதல்ல வர்றது கூட்டுறவு சங்கங்களுக்கு உடனடியாக தள்ளுபடி, அப்புறம் கூட்டுறவு வங்கி. ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே தள்ளுபடி அப்படின்றது வந்துடும். கூட்டுறவு வங்கி நகைக்கடனும் கூட்டுறவு சங்க கடனும் ஒரே மாதிரி கிடையாது. தள்ளுபடி முறையிலையும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதுங்க. கூட்டுறவு சங்கங்கள் முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டு இயங்குகிறது. கூட்டுறவு வங்கிகள் DCCB ரிசர்வ் வங்கி மற்றும் RBI நபார்டு திட்டத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நபார்டு விதிகளுக்கு கட்டப்பட்டவை. இந்த நிர்வாக அமைப்பால் தான் தள்ளுபடி அறிவிப்பு வரும் பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் வருகிறது. இதனால் தள்ளுபடி எப்பொழுது வரும் என்ற மக்கள் காத்து கிடக்கிறார்கள். கூட்டுறவு வங்கி நகைக்கடன். ஸோ கிராமப்புறங்களில் இருக்கும் கூட்டுறவு சங்கங்களில் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் நகைக்கடன் வாங்குவார்கள். விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு நிதி ஒதுக்குவதால் கூட்டுறவு சங்கங்களுக்குத்தான் எப்பொழுதும் முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். கூட்டுறவு வங்கிகள் அதன் பிறகு நகைக்கடனை பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த நகைக்கடனில் முன்னுரிமை அப்படின்றத கொடுக்குறாங்க. அதன் பிறகு கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கிராமப்புறங்களில் இது நடக்குது. தள்ளுபடி வந்தவுடன் இவர்களுக்கு பணம் வேகமாக தள்ளுபடியாகும். அதனால தான் சங்கங்களுக்கு தள்ளுபடி நடக்குது. ஸோ முதற்கட்டமாக இந்த தள்ளுபடி அப்படின்றது யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை தாங்க ரொம்ப பேர் குழம்பி போயிருக்காங்க. எனக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா? முதல்லையே நான் சொல்லிடுறேன், 5 சவரனுக்கு உட்பட்ட, அதாவது 40 கிராம் தாங்க. 40 கிராமுக்கு மேலே போச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படின்றது நீங்கள் மறந்துட வேண்டியது தான். ஸோ 40 கிராமுக்கு உட்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. இலங்கை வாழ் தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியம் தமிழக அரசின் கீழே பெறுபவர்கள் அனைவருக்குமே இந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேட்டகரி மக்களுக்கு உடனடியாக தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற NPHH, PHH, AAY, ஸோ இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைத்து நபர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா 4 ரேஷன் கார்டு 5 ரேஷன் கார்டு வச்சுருக்காங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக பேங்க்கில் நகைக்கடன் வச்சுருந்தாலும் சரி, அதுலேயும் அந்த மாதிரி இருந்தால் அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கூட்டுறவு வங்கியோடைய நகைக்கடன் கிடைக்கும், மீதி யாருக்கும் கிடைக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மத்திய மாநில அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினராக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க நகைக்கடன் தள்ளுபடி. அப்புறம் வருமான வரி செலுத்துவராக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு வழங்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. பட்டியல் தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 80,000 கோடி நகைக்கடனை உடனடியாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.